ஹலோ கைஸ், இன்னைக்கு போர்ட்டலில் புது அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வயலன்ஸ் சிம்பிள் வந்து நம்மளுக்கு காமிச்சது கிடையாது, இப்போ தான் நம்மளுக்கு வந்து காமிக்குது. அது கூட அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வயலன்ஸ் அண்ட் சிம்பிள் வந்து நம்மளுக்கு காட்டுது. என் ஃப்ரெண்டு சொன்னார், இந்த மாதிரி எனக்கு காட்டுது, உனக்கு காட்டுதான்ற மாதிரி கேட்டாங்க. எனக்கு காட்டலை. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். எப்போவுமே நான் வந்து அப்டேட் வந்து ஆஃபில் வச்சுருக்கேன். அதனால நம்மளுக்கு வந்து டக்குன்னு அப்டேட் ஆகாது. லாஸ்ட் மினிட்ல நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணி தான் ஆகணும் போது அந்த ஆப் அப்போ தான் ஓப்பன் ஆகுன்னு சொல்லும் போது தான் நம்மளுக்கு வந்து அப்போ அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது புது அப்டேட் வந்ததுன்னா நம்ம ஃப்ரெண்டு ஏதாவது சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து ஆட்டோ அப்டேட் வச்சிருக்காரு. அதனால வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆயிரும். இந்த புது ஆப்ஷன் கொடுத்தனால நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குன்னு பார்த்துலாமாங்க. அதை கிளிக் பண்ணிடலாம். கீழே காட்டுது பார்த்தீங்களாங்க, கால் போலீஸ், கால் ஆம்புலன்ஸ். ஆக்சுவலி இவங்க வந்து நம்பர் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. நான் இது வந்து ஆல்ரெடி செக் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட கிளியராக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து கால் போலீஸ் வந்து கிளிக் பண்ணிடலாம். அதில் என்ன நம்பர் காட்டுதுன்னு பாருங்கள். ஆக்சுவலி கால் போலீஸ்னால் நம்மளுக்கு வந்து 100 தான் காட்டணும். அதில் எப்படி காட்டுது நீங்களே பாருங்கள். கிளிக் பண்ணிட்டேன். ஃபோன் நம்பர் அதையும் கிளிக் பண்ணிடலாம். அதில் என்ன போட்டிருக்கு நீங்களே பார்த்தீங்களாங்க, 112ன்னு போட்டிருக்கு. போலீஸ்க்கு 112 போட்டிருக்கு. ஆம்புலன்ஸுக்கு 108 போட்டிருக்கு. ஆக்சுவலி இவங்க வந்து நம்பர் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. நான் இது வந்து ஆல்ரெடி செக் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட கிளியராக சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகலைன்னா ப்ளே ஸ்டோரில் போய் போர்ட்டல் ஆப்பில் போய் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் வந்து காட்ட ஆரம்பிச்சிருங்க. இந்த ஆப்ஷன்னால நம்மளுக்கு வந்து ஒரு யூஸ் இல்லை. நம்மளுக்கே தெரியும், போலீஸ்னா 100, ஆம்புலன்ஸ்னா 108 இந்த மாதிரி இருக்குன்னு தெரியும். இதில் வந்து ஒரு குத்துமதிப்பாக நம்மளுக்கு வந்து புது அப்டேட் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். அதே மாதிரியே கொஞ்ச நாளில் இந்த ஆப் வந்து கரெக்ஷன் பண்ணி இந்த கால் போலீஸ், இந்த கால் ஆம்புலன்ஸ் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஏன்னா போர்ட்டலுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து அப்டேட்டே பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பாக வந்து அப்டேட் ஆகும். இப்போ கொஞ்ச நாளாகவே போர்ட்டலில் வந்து சவாரி வந்து டல்லாகவே தான் வருது. 3 வீலரு, 7 ஃபீட்டு, 8 ஃபீட்டு எல்லா வண்டிக்கும் அப்படி தாங்க வருது. நிறைய பேர் வந்து வெக்ஸ் ஆயிடுறாங்க. என்னன்னு பார்த்தோன்னா, நம்மளால் வந்து இந்த ப்ரைம் பார்ட்னர் வந்து அச்சீவ் பண்ண முடியலன்ட்டு அதனாலேயே வந்து வெக்ஸ் ஆகி போர்ட்டலை விட்டு வெளியேறிடுறாங்க. அந்த மாதிரி போகாதீங்க. நம்மளுக்கு வந்து ப்ரைம் பார்ட்னர் வந்து அச்சீவ் பண்ண முடியலனாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. வர சவாரியை நீங்கள் வந்து எடுத்து ஓட்டினாலே நீங்கள் 2000 கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். ஒரு டைம் தான் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஆயிடுது. நீங்கள் வெளியே போய் நம்ம சம்பாதிச்சாலும் கண்டிப்பாக இதோட அமௌண்ட் வந்து நம்மளால் எடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நாள் வரலனாலும் இன்னொரு நாள் வரும், 2-3 நாள் வரலனாலும் அடுத்த நாள் நம்மளுக்கு வந்து வரும். ரொம்ப வெக்ஸ் ஆயிடாதீங்க. கண்டிப்பாக ஓன் கம் டிரைவராக இருந்தால் நம்மளால் வந்து ஒரு 1500லேருந்து 2000 நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கு மேலே எடுக்க முடியும். நான் சொல்கிற விஷயம் வந்து இவ்வளோ கேரண்டியாக சொல்கிறது. 1500லேருந்து 2000 ஓன் கம் டிரைவராக இருந்தால் கம்பல்சரியாக நீங்கள் வந்து எடுக்கலாங்க. ஆனால் டிரைவராக போட்டு போர்ட்டலில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ஒரு 1500லேருந்து ஒரு 2000 வருதுன்னா அதில் டீசல் பார்க்கணும், டிரைவரோட கூலி பார்க்கணும், வண்டியோட தேய்மானம் பார்க்கணும். இது எல்லாமே இருக்குது. அது ஓனராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஓன் கம் டிரைவராக பார்த்து ஓட்ட பாருங்கள். ஏன்னா 2-3 வண்டி வச்சுருந்தது ரொம்ப லாஸ் ஆயிரும். அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரெகுலர் ஆர்டர் இருந்ததுன்னா நீங்கள் 2 வண்டி இல்லை 3 வண்டி வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ வந்து ரெகுலர் ஆர்டர் கூட நம்ப முடியல. ரெகுலராக நம்மளுக்கு வந்து ஒரு வாரமோ இல்லை 1 மாதமோ இல்லை 2 மாதமோ இல்லை 3 மாதமோ நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. சடனாக வந்து போர்ட்டலை நோக்கி போயிடுறாங்க. ஏன்னா அமௌண்ட் வந்து கம்மியாக வருது. எல்லாருமே வந்து எது லாபமோ அதுதான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளும் அப்படி தான். அதை மாதிரி தான் கஸ்டமரும் எதிர்பார்க்குறாங்க. ரெகுலர் ஆர்டர் நம்மளுக்கு வந்துச்சுன்னா கூட அது கூட நிரந்தரம் கிடையாது. அதை நம்பி நீங்கள் வண்டி எடுங்க. எப்போவுமே ஒரே வண்டியாக இருந்தாலும் நீங்கள் எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து 2-3 வண்டி வச்சுருந்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் லாஸ் தாங்க ஆகும். பொது வண்டினாலும் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. டிரைவர் கிடைக்க மாட்டாங்க, இல்லை டிரைவர் ஏதாவது சொதப்பியிருப்பாங்க, இல்லை போலீஸ் பையன், நிறைய ஏதாவது பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாமல் இல்லை. 4-5 வண்டி வச்சுருக்க ஓனருக்கு கண்டிப்பாக இந்த கஷ்டம் தெரியும். எனக்கு அதோட கஷ்டம் நல்லாவே தெரியுது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை வச்சுருக்காங்க. வண்டி போட்டு ஓட்டுறனால சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து வச்சிருக்க வண்டி எல்லாத்தையும் விற்றுட்டு ஒரே ஒரு வண்டி வச்சு இப்போ அதை வச்சு ஓட்டுறாங்க. இது வந்து ஆரம்பத்திலே பண்ணியிருந்தானா வேறு லெவலாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தூக்கி விட்டால் நல்லா தூக்கி விட்டுரும், இறக்கி விட்டுதுன்னா ரொம்ப இறக்கி விட்டுரும். ஒரு வண்டியாக இருந்தாலும் நம்ம வந்து சமாளிச்சுக்கலாங்க. நிறையா வண்டியாக இருந்தால் சமாளிக்க முடியாது. ஓகேங்க, நாளைக்கு புது இன்ட்ரெஸ்டிங்கோட வீடியோட சந்திக்கலாங்க. டாட்டா, பாய் பாய். நன்னதோ காட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.